ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். யுதிஷ்டர் சொல்கிறாரு, அரசர்களில் சிறந்தவரே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. திரௌபதியை நான் விவாகம் செய்ய நீங்கள் அனுமதி கொடுக்குமாறு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. துருபதன் அப்போ சொல்கிறாரு, என்னுடைய பெண்ணை நீங்களோ அல்லது உங்கள் சகோதரர்களில் வேறு ஒருவரோ திருமணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த விஷயத்தில் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள், அதை நான் நிறைவேற்றுறேன்னு துருபத மன்னன் சொல்கிறாரு. அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிறாரு, திரௌபதி எங்கள் 5 பேருக்குமே மனைவியாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முடிவு. எங்களுடைய தாயார் முதலிலேயே நாங்கள் 5 பேருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தவிர அர்ஜுனன் சுயம்வரத்தில் திரௌபதியை வென்று வந்தாலும் அவனுக்கு மூத்தவர்களான நானும் பீமனும் இருக்கிறோம். எது கிடைச்சாலுமே அதை சேர்ந்தே அனுபவிப்பது அப்படிங்கிறது நாங்கள் மேற்கொண்டுள்ள விரதம். அதை மீற நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். மேலும் மூத்தவனுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும்போதே இளையவன் திருமணம் செய்து கொள்வதும் சாஸ்திரங்களால் ஏற்க முடியாத காரியம். அதனால் தீமைகள் உண்டாகும். அதனால் எங்கள் 5வரையும் எங்கள் வயதின் முறைப்படி ஒவ்வொருவராக திரௌபதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு தர்மபுத்திரர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு துருபத மன்னன் அப்படியே திகைச்சு போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு யோசனை உங்களுக்கு ஏன் வந்தது? ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் இருப்பது அப்படிங்கிறது நடைமுறையில் நாம் காணாதது, கேள்விப்படாதது. மேலும் சாஸ்திரங்களும் இதை ஏற்காது. இப்படிப்பட்ட ஒரு அதர்மத்தை நீங்கள் செய்ய சொல்லலாமா அப்படின்னு துருபத மன்னன் கேட்குறாரு. தர்மபுத்திரரோ, தர்மம் அப்படிங்கிறது மிகவும் சிக்கலானது, நுணுக்கமானது. அதனுடைய பொருளை எளிதில் எல்லாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இதுதான் தர்மம் அப்படின்னு நிச்சயித்து சொல்வது பல சமயங்களில் மிகவும் கடினமாகும். இந்த காரணத்தினால தான் நாம் நமது முன்னோர்கள் சென்ற பாதையை தர்மம்னு நினச்சி அதன் வழியே போகிறோம். வியாசதேவரும் இந்த விஷயத்தை ஏற்கிறார். என்னுடைய தாயாரும் நான் சொன்ன விஷயத்தை ஏற்கிறார். தவிர என்னுடைய மனமும் அதர்மத்தில் செல்வதில்லை, என்னுடைய வார்த்தையும் பொய்ப்பதில்லை. அதனால் எங்களுடைய இந்த முடிவு பற்றி உங்களுக்கு எந்தவித குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி துருபத மன்னனை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்கிறாரு. ஹரி போல்.